டிலே இஸ் நாட் டினையல், இட்ஸ் டெவலப்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது தாமதம் என்பது மறுப்பல்ல. சில காரியங்கள் நமக்கு தாமதிக்குதுன்றதுக்காக அதை கர்த்தர் மறுத்து விட்டார், செய்யவே மாட்டார், கொடுக்கவே மாட்டார், டினை பண்ணலை. டிலே ஆகுது, பட் God doesn't deny it. It's a time to develop. நம்மை வளர்த்து கொள்வதற்கான ஒரு காலம், நேரம். ஸோ நாம் இந்த நாட்களில் த லா ஆஃப் காட்ஸ் டைமிங்கை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அப்படி தான் செயல்படும். நம்ம தலைகளை நின்னாலும் இந்த லாவை மாற்ற முடியாது பாருங்கள். அதனால தான் இந்த லா அப்படின்ற அந்த பகுதியில் நான் இதை போதித்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு கோட்பாடு, கர்த்தர் அப்படி வைத்து விட்டார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. இட்ஸ் அ லா. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. இதை நம்ம மாற்ற முடியாது. விதைக்கிற காலத்துக்கு முன்னால் அறுவடையின் காலத்தை கொண்டு வர முடியாது. இம்பாசிபிள். பாருங்கள், விதைக்கிற காலத்துக்கு முன்னால் அறுவடை கொண்டு வர முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். விதைக்கிற காலத்துக்கு அப்புறம்தான் அறுவடை வர வேண்டும். தட் இஸ் த லா, நேச்சுரல் லா. அதுபோல் ஸ்பிரிச்சுவல் லா கர்த்தர் வைத்திருக்கிறார். எது முதல்ல வரணும், எது பின்னால் வரணும்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் அருமையானவர்களே நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். ஸோ நம்மை அந்த கோட்பாட்டுக்கு உட்படுத்தி நம்மை அந்த பிரமாணத்துக்கு அர்ப்பணித்து வாழ்வது தான் ஞானமுள்ள வாழ்க்கை. இல்லைன்னா நம்ம அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கலாம், தலைமுடியை பிச்சுக்கலாம், அழலாம், புலம்பலாம், தலைகளை நீக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், உருளலாம், கதறலாம், கத்தலாம். நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பி காம் அண்ட் குவைட் அண்ட் வெயிட் அப்பான் த லார்ட். நம்பிக்கையோடு, உறுதியோடு, விசுவாசத்தோடு, மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருப்பது தான் காத்திருக்கிறது. நிறைய பேர் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்காங்க, சும்மா உட்காந்துருக்காங்க. சும்மா இருக்கிறது இல்லை, சும்மா இருக்கிறது காத்திருக்கிறது இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நடக்கணும், ஓடணும், புது பலன் அடையணும், பறக்கணும், உயர எழும்பணும். நிறைய வேலைகள் இருக்குது பாருங்கள். இது என்னென்னா, நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறேன். கர்த்தருடைய வேலை நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. அது நான் கேட்டதை எனக்கு கொடுக்க போகிறது. என்னுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்ய போகிறது. நான் எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் கட்டாயம் காட்ஸ் டைமிங்கில் நடக்க போகிறது. ஸோ தாமதமாகிறது என்பது ஒரு பெரிய மக்களுக்கு டென்ஷனான ஒரு காரியம் பாருங்கள். மக்கள் மனதை அப்படியே பாடாப்படுத்திடுது. காத்திருக்க மனம் இல்லை. உடனே நடக்கணும், கேட்குறது உடனே கிடைக்கணும். எவ்ரிதிங் மஸ்ட் பி டன் டுடே இட் செல்ஃப். அப்படி தான் எல்லாருடைய மனசு ஏங்குது. என் மனசு கூட அப்படி தான், எல்லாருடைய மனதும் அப்படி தான் விரும்புகிறது. நல்லது விரும்பலாம், ஆனால் அப்படி நடப்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயி அடுத்த நாளே எதிர்பார்ப்பது நல்லது, ஆனால் அப்படி நடப்பது இல்லை. அடுத்த நாளே விளைச்சல் வர்றதில்லை. இதை புரிந்து கொள்ளுகிற விவசாயி அது வரும் வரை காத்திருக்கிறான். ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் இதற்கு ஆதாரமாக. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் விதமாய் சொல்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. இப்போ கவனிங்க, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதித்தாலும்
அதற்கு காத்திரு. விட்டுறாத, தரிசனத்தை விட்டுறாத, ஜெபத்தை விட்டுறாத, தேவனோடு நேரம் செலவழிக்கிறத விட்டுறாத, தேவனோடு உறவாடுறத விட்டுறாத. அது தாமதித்தாலும் இது எதையும் விட்டுறாத. காத்திருக்கிறதுனா ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. காத்திருக்கிறதுனா ஆக்டிவாக காத்திருக்கிறது, டூயிங் ரைட் திங்ஸ். அதுதான் கலாத்தியரில் நம்ம வாஸ்தவம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அதாவது சரியான காரியங்களை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. தளர்ந்து போகாதிருந்தால், நிறைய பேர் காத்திருக்கிறேன்ற பேரில் தளர்ந்து போயிட்டாங்க. அவங்கள பார்த்து கேட்டால் நான் காத்திருக்கேன் பிரதர், காத்திருக்கேன் பிரதர்னு அவங்க சொல்லும்போதே ரொம்ப சோர்வாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா மனசு தளர்ந்துடுச்சு, இருதயம் தளர்ந்து விட்டது, உள்ளம் தளர்ந்து விட்டது. ஏன் தளர்ந்து போயிடுச்சுன்னா, அவங்க என்ன முடிவுக்கு அவங்கள அறியாமல் மைண்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா, இனி எங்கே நடக்க போகுது, இனி எங்கே கொடுக்க போகிறாரு. அவங்க டிலேயை டினையல்னு எடுத்துக்கிட்டாங்க. தாமதத்தை தேவனுடைய மறுப்பாக எடுத்துக்கொண்டார்கள். தேவன் மறுக்கவில்லை, தாமதிக்கிறார். இது சில ப்ராசஸ் இருக்கிறது, அந்த ப்ராசஸ் வழியாக கர்த்தர் கடந்து போக விரும்புகிறார். அந்த ப்ராசஸ் வழியாக போகிறதுக்கு ஒருவேளை நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதன் வழியாக போயிட்டோன்னா ஏற்ற காலத்தில் இருப்போம். அந்த ப்ராசஸை விட்டுட்டோன்னா ஏற்ற காலம் வரும் பொழுது மற்றவர்கள் இருப்பார்கள், நம்ம இருக்க மாட்டோம். அதுதான் பெரிய ஆபத்து, டேஞ்சர். ஏற்ற காலம் வரும் பொழுது தளர்ந்து போகாதவர்கள் அறுத்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் அறுக்காமல் சும்மா இருப்போம். அது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெயினை உண்டாக்கிடும், வலியை உண்டாக்கிடும், வேதனையை உண்டாக்கிடும். அதனால தான் கர்த்தர் பேசுகிறார், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது, அது தாமதிப்பது இல்லை. என்ன ரெண்டு முரணாக இருக்குதே இல்லை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அடுத்த வார்த்தை, அது தாமதிப்பது இல்லை. என்ன சொல்ல வர்றாரு? அது தாமதிக்கலாம், நீ ஆக்டிவாக காத்திரு, நிச்சயமாக வரும். எப்போ வரும்? குறித்த காலத்தில் வரும். அதுதான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அறுவடை வைக்கப்பட்டிருக்கிறது, வெற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, ஜெயம் வைக்கப்பட்டிருக்கிறது, முன்னேற்றம் வைக்கப்பட்டிருக்கிறது, பெருக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அப்புறம் சொல்கிறாரு, அது தாமதிப்பதில்லை. எதற்கு தாமதிப்பதில்லை? அந்த குறித்த காலத்துக்கு அது தாமதிப்பதில்லை. அது குறித்த காலம் வந்துருச்சுன்னா, அந்த குறித்த காலம் வரை நீ காத்திருந்தேனா, ஆக்டிவாக காத்திருந்தேனா, கட்டாயம் அது வரும், கட்டாயம் உனக்கு நடக்கும், மாற்றமே இல்லை. ஸோ தாமதித்தாலும் காத்திரு, குறித்த காலம் வரை காத்திரு. குறித்த காலத்துக்கு அது தாமதிப்பதில்லை. குறித்த காலம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் டிலேயே கிடையாது, தாமதம் கிடையாது. ஏற்ற காலம் ஒன்று வரும் பொழுது, சரியான காலம் ஒன்று வரும் பொழுது, ஆதின் காலம் ஒன்று வரும் பொழுது, ஏற்ற வேளை வரும் பொழுது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நோ வெயிட்டிங், நோ வெயிட்டிங். நான் சொல்கிறேன், அநேகருக்கு அப்படிப்பட்ட காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஏற்ற காலம், எத்தனையோ வருடங்கள் காத்திருந்திருக்கலாம், எத்தனையோ மாதங்கள் நீங்கள் காத்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இனி அது தாமதிப்பதில்லை. ஏன்னா குறித்த காலம் இன்னைக்கு கூட வந்திருக்கலாம், நாளைக்கு வந்துடலாம். இப்போ பாயிண்ட் என்னென்னா, குறித்த காலம் என்னைக்குன்னு ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக குறித்த காலம் என்ற ஒன்று இருக்கிறது. குறித்த காலம் என்னைக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் குறித்த காலம் என்ற ஒன்று இருக்கிறது. அது வரைக்கும் நான் ஆக்டிவாக இருக்க போகிறேன், அது வரைக்கும் நான் விசுவாசத்தோடு இருக்க போகிறேன். தாமதத்தை பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன்னா, ஏற்ற காலம் வரும் பொழுது விட்டுருவேன், அவ்வளோதான். ஏற்ற காலம் வரும் பொழுது அறுக்காமல் விட்டுருவேன். கவனிங்கள், அது ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் தளர்ந்து போகாமல் தண்ணி பாய்ச்சி, உரம் போட்டு, களை பிடுங்கி, பாதுகாத்து,
எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டிய சரியான காரியங்களை நான் செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் அறுப்பேன், அறுவடை செய்வேன், சும்மா இருக்க மாட்டேன். நான் தளர்ந்து போய் தண்ணி பாய்ச்சாமல், உரம் போடாமல், களை பிடுங்காமல், என் இஷ்டத்துக்கு என் பாட்டுக்கு சும்மா இருந்துட்டேன், சோர்ந்து போய் வீட்டில் முடங்கி படுத்துட்டேன்னா, பக்கத்து நிலத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அறுத்து கொண்டிருக்கும் பொழுது நான் அறுவடை செய்யாமல் கூட கொஞ்சம் விரக்தியிலும் வேதனையிலும் தவித்து கொண்டு இருப்பேன். அப்படிப்பட்ட மக்களாய் நாம் இருக்க வேண்டாம், இருக்கக்கூடாது என்று தான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஸோ தாமதமாகுதுன்னா there is a purpose. பாருங்கள், காட்ஸ் டைமிங் வர்ற வரைக்கும் அங்கே ஒரு டெவலப்மெண்ட் நடக்கிறது. ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டை கர்த்தர் உள்ளே கொடுக்க விரும்புகிறார். பாருங்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பழைய துருத்தியில் புது திராட்சரசத்தை ஊற்ற மாட்டார்கள். இப்போ துருத்தியை மாற்றாமல் திராட்சரசத்தை ஊற்ற முடியாது. துருத்தியை மாற்றணும், துருத்தியை மாற்ற வேண்டும். கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். துருத்தியை மாற்றாமல், பாட்டிலை மாற்றாமல் திராட்சரசத்தை ஊற்றுனா ஊற்ற முடியாது. துருத்தி மாற வேண்டும், நாம் மாற வேண்டும். நாம் மாற வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஜெபித்து, வார்த்தையை அறிக்கையிட்டு, வசனத்தினோடு நேரத்தை செலவழித்து, தேவனுடைய வார்த்தையை கேட்டு, வார்த்தையை உள்ள விதைத்து, வசனத்தை இருதயத்தில் விதைத்து, இவ்விதமாக எனக்குள்ளே ஏற்பட வேண்டிய சில மாற்றங்கள். என துருத்தி பழசாக இருக்குது, இந்த துருத்தியில் புது ரசத்தை ஊற்ற முடியாது. புது திராட்சை ரசத்தை ஊற்றுனா துருத்தியும் போச்சு, ரசமும் சிந்தி போச்சு, அவ்வளோதான். கர்த்தர் அப்படி விட மாட்டார், கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். காட் இஸ் அ பர்ஃபெக்ட் காட். நம்முடைய தேவன் பூரணமான தேவன், ஞானமான தேவன், சர்வ ஞானி. எடுத்தங்கவத்தனே எதையோ ஒன்று செஞ்சுட்டு போகிறவர் அல்ல. எல்லாவற்றையும் கவனமாய் பார்த்து, கவனித்து அறிந்து, உள்ளின் திரியங்களை சோதித்து அறிந்து, இது துருத்தி மாறிடுச்சா, துருத்தி சரியாயிடுச்சா, எல்லாத்தையும் கர்த்தர் கவனிக்க விரும்புகிறார். நமக்கு என்ன, இப்போயே ஊற்றுங்க, இப்போயே உடனே ஊற்றுங்க, புது திராட்சை ரசம் வந்துடட்டும். வராது. கவனிக்கும்படி கர்த்தர் நம்முடைய அந்த திராட்சை ரசத்தை நாம் நம்முடைய துருத்திக்குள்ளே பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய கெப்பாசிட்டியை கர்த்தர் வளர்க்க விரும்புகிறார். இட் மே டேக் டைம். என்னுடைய கெப்பாசிட்டி வளர்கிறதுக்கு, என்னுடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் விரிவடைகிறதுக்கு, இந்த புது திராட்சை ரசத்தை எனக்குள்ளே ஊற்றுவதற்கு, இந்த அற்புதத்தை செய்வதற்கு, இந்த ப்ராமிஸ் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் பெருக வேண்டியது இருக்கிறது, வளர வேண்டியது இருக்கிறது. It takes time. கடப்படான்னு எல்லாத்தையும் கர்த்தர் படார்னு செஞ்சுட்டு போயிடணும்னு விரும்புகிறோம், செய்ய மாட்டார். ஏனென்றால் there is the law of God's timing. கர்த்தருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். நாளைக்கே உங்களை உயர்த்தும்படிக்கு ஆண்டோடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள்னு சொல்லலை, ஏற்ற காலத்தில். ஆகவே நம்முடைய கெப்பாசிட்டியை கர்த்தர் விரிவடைய செய்யணும்னா இட் டேக்ஸ் டைம். நம்ம விரும்புகிற சில வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற, நாம் விரும்புகிற சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு, நமக்கு நம்முடைய கெப்பாசிட்டி அல்லது நம்முடைய திறன், நம்முடைய இருதயம் இன்னும் கொஞ்சம் விரிவடைய வேண்டியது இருக்கிறது. மனசு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேண்டியது இருக்கிறது. ரொம்ப குறுகின மனதை வைத்துக்கொண்டு, சின்ன மனதை வைத்துக்கொண்டு, சின்ன இருதயத்தை வைத்துக்கொண்டு பெரிய நன்மைகளை நம்மால் சமாளிக்க முடியாது, பெரிய ஆசீர்வாதங்களை நம்மால் சமாளிக்க முடியாது. சிந்தி போயிடும், வீணாக போயிடும். இது முக்கியமான ஒரு பிரமாணம், கவனிக்கணும். அவை கர்த்தர் கொடுக்கிற வரை என்னுடைய இருதயத்தை விசாலமாக்க, என்னுடைய மனதை பெரிதாக்க நான் இந்த வார்த்தையை உள்ளே விதைக்க போகிறேன்.
வசனத்தை உள்ளே விதைச்சு 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 வார்த்தைக்குள்ளே போய் போய் கர்த்தரோடு நேரம் செலவழித்து கர்த்தரோடு உறவாடி உறவாடி அந்த பெரிய மனதை உடைய பெரிய தேவனோடு உறவாட உறவாட நம்முடைய மனதும் பெருசாகும், நம்முடைய இருதயமும் விசாலமாகும். அதுக்கப்புறம் தான் பெரிய ஆசீர்வாதங்கள், அதுக்கப்புறம் தான் நாம் எதிர்பார்க்கிற பெரிய நன்மைகள். டிலே பண்ணுறார், காரணம் உண்டு, காரணம் உண்டு. இதை புரிந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். டிலே பண்ணுறான்னு சோர்ந்து போகிறதில்லை. இன்னும் வளர வேண்டியது இருக்கிறது, நான் இன்னும் வளர வேண்டியது இருக்கிறது, நான் இன்னும் பெருக வேண்டியது இருக்கிறது, என் மனது இன்னும் கொஞ்சம் பெருசாக வேண்டியது இருக்கிறது. அதுக்கு தான் கர்த்தர் காத்திருக்கிறார். இன்னொரு விதத்தில் சொன்னால் கர்த்தர் காத்திருக்கிறார். நான் காத்திருக்கேன்றோம், அது உண்மைதான். ஆனால் நமக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் வளர வேண்டியது இருக்கிறது. நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் சின்னதை ஒன்றும் எதிர்பார்க்கல, எல்லாம் பெருசு பெருசாக எதிர்பார்க்குறோம், பெருசு பெருசாக ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். நல்லது, பெரிய தேவனிடத்தில் பெருசாக எதிர்பார்க்கணும், பெரிய தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். வில்லியம் கேரி சொன்னார், பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்யுங்கள், கர்த்தருக்காக முயற்சி எடுங்கள். அட்டெம்ப்ட் great things for God, expect great things for God, from God. தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள், தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். பெருசு தான் கேட்கணும், பெருசாக தான் கேட்கணும், பெருசாக தான் எதிர்பார்க்கணும். பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் பெரிய காரியங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை அனுபவிப்பதற்கு, கையாளுவதற்கு அந்த அளவு நம்ம இன்னும், நம்முடைய இருதயம் இன்னும் பெருசாகலையே, நம்ம மனசு இன்னும் பெருசாகலையே. அதை அப்படியே விரிவடைய செய்கிறார், அதை அப்படியே இழுக்கிறார், மனசை பெருசாக்குறார், இருதயத்தை பெருசாக்குறார், உள்ளத்தை பெருசாக்குறார். வார்த்தையினால், ஜெபத்தினால, தேவனோடு உறவாடுறதுனால அதை அப்படியே பெருசாக்கி பெருசாக்கி வளர வச்சு வளர வச்சு வளர வச்சு. இதை விட்டுறக்கூடாது. நம்ம இது நமக்கு அந்த கோலை மட்டும் பார்த்துட்டு இதை விட்டுறக்கூடாது. இதுதான் ப்ராசஸ் நான் சொன்னேன். இதுக்கு தான் டிலே ஆகுது, இதுக்கு தான் டிலே ஆகுது, இதுதான் தாமதமாகிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் இழுக்கிறார், இன்னும் பெருசாக இழுக்கிறார், பெருசாக்கணும் பெருசாக்கணும் பெருசாக்கணும். சிலர் அப்படியே இருக்கிற நிலையிலே இருக்கிறாங்க, பெருசே ஆகலை, வளரவே இல்லை. காரணம், தேவனோடு நேரம் செலவழிக்கலை, தேவனோடு உறவாடலை, அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. இவங்களுக்கு தேவையெல்லாம் அந்த ஜோமன் பிரதர் அது கிடைக்கல, அதை எழுதி போட்டேன், அவருக்கு எழுதி போட்டேன், அது ஒன்றும் நடக்கலை, இந்த அற்புதம் நடக்குமான்னு பார்த்தேன். இதிலேயே தான் காலத்தை ஓட்டி காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள், வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், நீ வளரணும், பெருசாகணும், உன்னுடைய இருதயம் பெரிய இருதயமாக மாறணும், உன்னுடைய உள்ளம் பெரிய உள்ளமாக மாறணும். அப்போ தான் நீ பெரிய காரியங்களை கையாள முடியும். இன்றைக்கி இந்த ஒரு காரியத்தை உங்கள் மனதில் பதிக்கிறேன். தொடர்ந்து நான் இந்த தாமதத்தை குறித்து கொஞ்சம் உங்களோடு பேசணும்னு ஆவியான விரும்புகிறார். ஏன்னா இது நிறைய பேரை சோர்வடைய செய்து விட்டது. அநேகரை இந்த தாமதம், அற்புதங்களின் தாமதம், ஜெபத்துக்கு பதில் வருவதிலே தாமதம், தேவன் காரியங்களை செய்கிறதில் தாமதம் மக்களை ரொம்ப ரொம்ப சோர்வடைய செய்து விடுகிறது. ஸோ அதில் கொஞ்சம் அதிக நேரத்தை செலவழிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த பாயிண்ட்டை நீங்கள் மனதில் வைங்க. டிலே இஸ் நாட் டினையல். தாமதம் என்பது மறுப்பல்ல, இட்ஸ் டெவலப்மெண்ட். நமக்குள்ளே பல காரியங்கள் வளர வேண்டியது இருக்கிறது, உருவாக்கப்பட வேண்டியது இருக்கிறது. நாம் அதில் வளர 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 நம்ம பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். அந்த அற்புதத்துக்கு பக்கத்தில், அந்த ஆசீர்வாதத்துக்கு பக்கத்தில், தேவன் வைத்திருக்கிற நன்மைக்கு பக்கத்தில், தேவ திட்டத்துக்கு பக்கத்தில், தேவன் நம்மை குறித்து செய்ய போகிற இந்த பெரிய காரியங்களுக்கு பக்கத்தில் போய்கிட்டே இருக்கிறோம். வளர வளர விட்டுட்டோன்னா ஒன்றும் நடக்காது.
விட்டுட்டு அமைதியாக இருந்துட்டோன்னா கர்த்தர் அமைதியாக இருக்க போகிறார். நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நம்ம இது ஒரு ப்ராசஸ் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், இதற்கு அர்ப்பணியுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தாமதம் என்பது மறுப்பல்ல என்பதை இன்றைக்கு நீ பேசியிருக்கிறீர். தாமதிப்பதற்கான சில நோக்கங்களை எங்களுக்கு நீர் கற்றுத்தரும். அதை புரிந்து கொள்ள, ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்ள, அதை தங்களுடையதாக்கிக் கொள்ள கர்த்தாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு அவர்கள் மேல் தங்கியிருப்பதாக. அவர்களுக்கு இன்னும் போதியும் இது கெட்ட இந்த வார்த்தை மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்தில் நீர் அவர்களோடு இடைப்படும், வசனத்தின் மூலமாய் பேசும், வார்த்தையின் மூலமாய் இடைப்படும். நீர் அதை செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.